இதுவும் வேண்டிதான், எல்லாம் வேண்டிதான். அது கொஞ்சம் இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழ்றது? நம்ம அதனால இப்ப வச்சிருக்கிறதெல்லாம் பொன்னல்லையா, வெண்கலம். லிசன், இந்த தேவனுடைய ஆலயத்தை நேபுகாத்நேச்சாரும் அழித்து போட்டான். ஏன் தெரியுமா? வாசிக்கலாம், கொஞ்சம் வேகமாக நான் போக விரும்புகிறேன், கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம் 34வது அதிகாரம், 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 24வது வசனத்தை 23, 24. அவன் இவர்களை நோக்கி, அவள் இவர்களை நோக்கி, உல்தாள் என்கிற தீர்க்கதரிசி இவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது, இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில், வாசிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வர பண்ணுவேன். நன்றாய் கவனியுங்கள். தேவ கோபாக்கனை வந்தது. ஏனென்றால் மனிதன் தேவனுடைய காரியத்துக்கு பதிலாக மாற்று மருந்தை கண்டுபிடித்து விட்டான், மாற்று காரியங்களை கண்டுபிடித்து விட்டான். தீர்க்கதரிசியின் மூலமாக பலமுறை விதிக்கப்பட்ட கடைசியாக உரைக்கப்பட்ட காரியம் இதுபடி நடக்கும் என்று. ஆகையினால் தான் நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் இருந்து வந்து எருசலேமை கொள்ளையிட்டு அவன் செய்த காரியத்தை வாசிக்கலாம். 36வது அதிகாரம் 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி, தேவனுடைய ஆலயத்தை எங்கே மகிமை இறங்கிட்டோ, எங்கே கர்த்தருடைய அக்கினி காணப்பட்டதோ, எந்த ஸ்தலத்திலே வண்ணும் ஜெபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்திருக்கும் என்று சொல்லப்பட்டதோ, எந்த எருசலேமை மறந்தால் என் வலதுகை மறக்கப்பட தன்னுடைய தொழிலை மறப்பதாக என்று ஜனங்கள் சொன்னார்களோ, அந்த ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டரித்து அதில் இருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. The church of Pentecost gone to the dark age. எல்லாம் அழிந்தது, மகிமை இழந்தது, தேவ பிரசன்னம் இழந்தது, காரியங்கள் எல்லாம் வியாபாரமாக மாற்றப்பட்டது. ஆனாலும் தேவன் அதை சலா காலமாக செய்யாமல் மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒருவர் மூலமாக மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்கு, மறுபடியும் அதை கட்டுவதற்கு திரும்பவுமாக அந்த காரியங்களை விளங்க பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். That is why we are called Protestants. சீர்திருத்த காலம் வந்தது. இதைத்தான் எஸ்ராவின் புஸ்தகத்திலேயும் நெகேமியாவின் புஸ்தகத்திலேயும் வாசிக்கிறோம். அதே ஆலயம், தீக்கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்ட ஆலயம் திரும்ப கட்டப்படுவதற்கு ஆண்டவர் அங்கே மக்களை உபயோகப்படுத்தினார். செருபாபேல், யாசுவா, எஸ்ரா, நெகேமியா என்பவர்களை ஏவி ஆகாய், சகரியா என்கிற தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த ஆலயத்தை திரும்ப கட்டினார்கள். Listen, the church was rebuilt again because the church lost its vision. தன்னுடைய தரிசனத்தை இழந்தது, தன்னுடைய பாரத்தை இழந்தது, தன் சுவிசேஷமயமாக்க வேண்டும் என்பதை விளங்கி மறந்து விட்டது, பொருள் சேர்ப்பதிலே கவனமாய் இருந்து விட்டது. How to earn money. எருசலேமுக்கு அன்றைக்கு நடந்த காரியம்தான் சபைக்கு பின்னதாக நடந்தது. என்ன நடந்தது? அன்றைக்கு சபையிலே பாவ மன்னிப்புக்கு இயேசுவின் ரத்தம் போதாது, நீ பாவ மன்னிப்பு சீட்டு வாங்க வேண்டும். அந்த சீட்டு வாங்க வேண்டும் என்றால் பணம் செலுத்த வேண்டும். பெரிய பாவம் செஞ்சீங்கன்னா பெரிய பணமா செலுத்தணும், சின்ன பாவம் செஞ்சீங்கன்னா சின்ன பணமா செலுத்தணும். நீ பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினா உனக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்கிற போதனை வந்தது. அந்த போதனை வியாபாரமாக்கப்பட்டது. அந்த வியாபாரமாக்கப்பட்ட சபையிலே தேவ பிரசன்னம் அகன்றது, கொளுத்தி போடப்பட்டது, சபை விழுந்து போனது. சபை சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள், எருசலேமின் கதையை படித்து பாருங்கள், ஒன்றாக இருக்கும். சபையே, தேவ மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்படுகிறது அல்லவா? இன்றைக்கும் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்படுகிறது. அல்லேலூயா. ஜெபம் வியாபாரமாகிறது. இங்கே மாத்திரமல்ல, எல்லா ஊர்லயும் இருக்குது. அமெரிக்கால இருக்குது, கனடால இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது. I have seen lot of people writing letters to certain people because they have promised we will pray for you. கவனியுங்கள். இதனால் தான் தேவ கோபாக்கினை வந்தது. மறுபடியும்
எடுத்து கட்டப்பட்ட ஆலயம் மீண்டும் இடிக்கப்பட்டது. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது மறுபடியும் அதை 46 வருடங்கள் ஏரோதுவின் காலத்தில் ஒரு அரண்மனை போல அந்த தேவாலயத்தை கட்டினார்கள். It took 46 years. அதைத்தான் யோவான் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறீர்கள். அந்த தேவாலயத்தில் தான் இயேசு உலாவிக் கொண்டிருந்தார். அந்த தேவாலயத்தில் இயேசு உலாவும் போதும் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார். 3 காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார். அதை வேகமாக உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சபை என்றைக்கு தேவ சத்தத்தையும் தேவன் கொடுக்கிற எச்சரிப்பையும் துச்சமாக எண்ணுகிறதோ அன்றைக்கு அதற்கு வேதனை காலம், சோதனை காலம். தேவனுடைய சத்தத்தை, தேவ தீர்க்க தரிசன வார்த்தைகளின் சத்தத்தை தன்னுடைய லாபம் பாராமல் தேவ வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிற சத்தத்துக்கு என்றைக்கு சபை செவி கொடுக்கிறதோ அன்றைக்கு தான் தேவ மகிமை திரும்பமாக சபையில இறங்க முடியுமே இல்லாமல் வேறில்லை. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் 3 முறை மனுஷகுமாரன் இறங்கி வந்தவர் அதற்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். முதலாவது காரியத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன், கேளுங்கள். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே அவர் ஒன்று செய்கிறார். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே ஆடுகளிலிருந்து முதலாவது எச்சரிப்பின் செய்தி வருகிறது. எப்படி வருகிறது? புறா, ஆடு, மாடு விற்கிறார்கள் உள்ள. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல ஒருவன் சர்வாங்க தகன பலி செலுத்தி பாவ மன்னிப்பு பெறணும்னா ஆண்டவர் 3 வெரைட்டி வச்சிருந்தார். எளியவன், அன்றாடம் கூலி 50 ரூபாய் இல்லைன்னா 55 ரூபாய் சம்பாதிக்கிற ஆளு, 60 ரூபாய் சம்பாதிக்கிற ஆளுக்கு என்ன வச்சிருந்தாரு? ஹலோ, அவனுக்கு அதுதான் வாங்க முடியும். 20 ரூபாய்க்கு புறா கொஞ்சி, அதனால புறா கொஞ்சி வாங்குறதுக்கு ஒண்ணு வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு மாத சம்பளம் வாங்குறவர்கள் உண்டு. 8000 ரூபாய், 10000 ரூபாய், காலேஜில் வேலை பார்த்தா 16000 ரூபாய், 18,000 ரூபாய். அவங்க மாதம் பெருசா வாங்குறதுனால அவன் வரணும்னா அவன் ஆடு வாங்கணும். 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு ஆடு வாங்கணும். அவன் 20 ரூபாயில காலம் தள்ளிட்டு போயிட முடியாது. நம்ம சபையில தான் ரொம்ப பக்கியா வச்சிருக்காங்க. 15 ரூபாய் கட்டினா போன கல்றையும் கொடுக்குறோம், கல்யாணமும் பண்றோம். நீ பெரியவனானாலும் சரிதான், சின்னவனாலும் சரி, 15 ரூபாய் கூடி, எல்லாம் 15 ரூபாய் பிளாட் ரேட். ஆனா அந்த நாள்ல பாவ மன்னிப்புக்கு ஆண்டவர் கிரேட் வச்சிருந்தார். என்ன கிரேட் வச்சிருந்தாரு? அன்றாடம் காட்சியாப்பா 60 ரூபாய் சம்பாதிச்சுன்னா நீ 20 ரூபாய்க்கு புறா கொஞ்சம் வாங்கி கொண்டு வாப்பா, அதுல நான் திருப்தி ஆயிரேன்னு சொன்னாரு. மாத சம்பளம் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் வாங்குறியாப்பா, உனக்கு நல்லா கொஞ்சம் கசதியா இருக்கு, அதனால 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு ஆடை கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு நல்ல பிசினஸ், நல்ல பயங்கரமா பிசினஸ், ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆளுங்க அவங்கள பார்த்து சொன்னாரு, நீ வெறும் புறா கொஞ்சம் கொடுக்க கூடாது, நீ காளையை கொண்டு வரணும்ட்டாரு. 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் அப்படி கொண்டு வா, அப்படி கொண்டு வர்ற காளையை கொண்டு செலுத்து என்று சொன்னார். இவைகளை இவர்கள் தந்திரமாக எங்கேயே கொண்டு வந்துட்டாங்க, ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆசாரியனுக்கு தெரியும், என்ன தெரியுமா? ஆசாரியன் பார்த்துக்கிட்டே இருப்பான், ஓஹோ இவன் புறா கொஞ்சம் வாங்குறான், இவன்கிட்ட கொஞ்சம் காசு தான், இவனுக்கு 2 நிமிஷம் ஜெபிச்சா போதும். இவன் காளை வாங்குறான், இவனை தனியா கூட்டிட்டு போய் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏர் கண்டிஷன் ரூம்ல ஜெபிக்கணும். ஹலோ, என்ன உங்க ஊர்ல இதான் நடக்குதோ? அதான கப்பு சிப்புன்னு இருக்கீங்க. தெரியுது 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 தெரியுது. காளை கொண்டு வர்றானா தனியா கவனி. ஏன்னா இவன் அங்க இருந்து கொண்டு வந்தானா ஒருவேளை உற்சாகத்தின் மிகுதியில கொண்டு வந்துருவான். இங்க வந்து என்ன நோட்டு பாக்குறான்? 500 ரூபாய் நோட்டு மாத்துறானா, 1000 ரூபாய் நோட்டு மாத்துறானா, 100 ரூபாய் நோட்டு மாத்துறானு இங்கேயே பார்த்துக்கிட்டு ஆள அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால இங்கேயே வில்லு. சகோதரா, சகோதரியே, ஏமாற்றப்படுகிறாய், வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். There is a deceiving spirit in the church, in the spiritual field. There is a deceiving spirit, deceiving people according to their status. Listen, listen. எனக்கு கவலை இல்லை, நீங்க காலனா கொடுக்கலாம், எனக்கு கவலை இல்லை. நான் சொல்றதை சொல்லிட்டு போயிடுவேன். கவனியுங்கள், உங்களை யாரோ ஏமாற்றுகிறார்கள், யாரோ வஞ்சிக்கிறார்கள். வஞ்சக ஆவியில் அகப்பட்ட அவர்கள் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்து போகாதே சபையே, ஏமாந்து போகாதே. ஆண்டவர்
முதலாவது சபைக்குள் நடக்கிற ஒரு காரியத்தை எடுத்து சவுக்கு எடுத்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போடு. பிதாவின் வீடு ஜெப வீடு, வியாபார வீடாக்கினீர்கள். ஐயா, கன்னியாகுமரியில் அதுவும் தலைநகராக இருக்கிற நாகர்கோயில்ல பேசுறேன்னு எனக்கு தெரியும். என் கையிலே ஒரு கடிதம் உண்டு, கவனியுங்கள். I have a letter here. உங்க ஊர்ல இந்த மிஷனுக்கு என்ன பேர் தெரியுமா? கோயி, புறப்பட்டு போ. தேசமெங்கும் புறப்பட்டு, என்ன ஆண்டவர் அந்த வார்த்தை எங்க சொன்ன? கோயி and preach the gospel. அந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட கோயி மிஷன் உங்க ஊர்ல தான் ஹெட் குவார்டர்ஸ். தேவ ஜனமே, நான் யாருக்கும் பயப்படுற ஆள் இல்லை. நான் துப்பாக்கியும் பயப்படுறதில்லை, கொள்ளக்காரனுக்கும் பயப்படுறதில்லை, அரசியல் கொள்ளக்காரனுக்கும் பயப்படுறதில்லை, ஆத்மீக கொள்ளக்காரனுக்கும் பயப்படுறதில்லை. என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் என்னை கல்லறிந்தாலும் சரி, I don't care. I don't care, sir. இந்த கடிதத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இது ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். இதை எழுதினவர்களுக்கு கீழே பாஸ்டர் பட்டம் வேற. இது அட்ரஸ் பண்ணி இருக்கிறது ஒரு பாஸ்டருக்கு. நன்றாய் கவனிங்கள். இந்த கடிதத்தை அப்படியே வாசிக்கிறேன். இன்று பல ஊழியர்கள் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதை பின்தொடர்ந்து சில தங்களையே உருவ குத்திக் கொண்டார்கள். ஆலயம் கட்ட பணமில்லை, ஊழியம் செய்ய பணமில்லை, குடும்பம் நடத்த பணமில்லை, சைக்கிள் வாங்க பணமில்லை, பைக் வாங்க பணமில்லை, கார் வாங்க பணமில்லை. இப்படி பணம் இல்லை பணம் இல்லை என்ற பஞ்சை பாட்டை தான் பாடி வருகின்றனர். அந்த ஊழியர்களுக்கு உங்களுடைய பண கஷ்டம் தீர தேவன் ஒரு திட்டம் தந்துள்ளார். இது எந்த தேவன் என்று எனக்கு தெரியாது. என் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் நிச்சயமாக இல்லை. இந்த திட்டத்தில் நீங்கள் சேரும் போது உங்கள் பண கஷ்டம் தீரும். நீங்கள் ஆலயம் கட்ட முடியும், கார் வாங்க முடியும், லண்டனில் பிளசன்ட் ஹோட்டலை வாங்க முடியும், நீங்கள் நினைத்ததை செய்ய முடியும். அதுவும் 3 மாதத்தில் முடியும். உங்களை கோடீஸ்வரராக்க நாங்கள் ரெடி. கோடீஸ்வரராக நீங்கள் ரெடியா? இது அமிதாப் பச்சனுடைய சேலா, இது அமிதாப் பச்சனுடைய சிஷ்யன். அவன் தான் அங்க டிவியில கோன் பனேகா குரோர்பதி, யார் கோடீஸ்வரர் ஆவார்கள் என்கிற நிகழ்ச்சியை நடத்தி அநேகரை கோடீஸ்வரர் ஆக்கிவிட்ட பெருமை அந்த டிவி சீரியலுக்கும் தேரும், அமிதாப் பச்சனுக்கும் தேரும். அமிதாப் பச்சன் இவரிடத்தில் பிச்சை வாங்க வேண்டும். என்னால் அங்க எப்பவாவது ஒருத்தன், என்றைக்கோ ஒருவன் கோடீஸ்வரர் ஆகலாம், அவனும் கொஞ்சம் மூலக்காரனா இருந்தாதான். ஆனா இங்க இவங்க கொடுத்திருக்க அழைப்பு, யார் வேண்டும் என்றாலும் கோடீஸ்வரர் ஆகிவிட முடியும். கவனியுங்கள், நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். உங்களை கோடீஸ்வரராக்க நாங்கள் ரெடி. கோடீஸ்வரராக நீங்கள் ரெடியா? நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதற்குரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். கோடீஸ்வரரான ஊழியர்கள் செய்தி அளிப்பார்கள், கோட்டு சூட்டு போடுவார்கள், 6 மாதத்துக்கு ஒரு கார் மாற்றுவார்கள், பென்ஸ் வண்டியிலே உலாவி வருவார்கள். அந்த கோடீஸ்வரர்கள் தாங்கள் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு என்ன ட்ரிக் கைதாண்டம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த ட்ரிக்கை படிப்பதற்கு நீங்களும் பணம் கொடுத்து வந்து சேருங்கள். உங்களை மாலை போட்டு வரவேற்கும் கோடீஸ்வரர் பாஸ்டர் இளங்கோவன். ஏன் சொல்கிறேன் என்று கவலை கொள்வீர்கள். எதுக்கு இவருக்கு வம்பு என்று? I want to demask, I want to demask all the demonic spirits. நீங்கள் என்ன கல்லறிந்து கொள்ளலாம். இது மிஷனரி பெருவிழா, என்னெல்லாம் பேசுறீர்கள். மிஷனரி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட கோயி இன்றைக்கு இப்படி மாற்றப்பட்டிருக்கிறால் வேதனையோடு தேவ அக்கினியை சுமந்தவனாக நான் பேசுகிறேன். இதுல